வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் நிறைய பேர் டிவி சீரிஸ் பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட் தான். ஸோ அந்த லாக்டவுன் பீரியடில் தான் நிறைய பேர் சீரியஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த சீரியஸ். ஸோ மணி ஹெய்ஸ்ட் சீரியஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு ஆகா இப்படிலாம் டிவி சீரியஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து அதுக்கப்புறம் நிறைய தேடி தேடி இப்போ ஏகப்பட்ட சீரியஸ், அதுவும் இப்போல்லாம் தமிழ் டப்புலே பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபாரின் சீரீஸ் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ ஓடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தில் ஏகப்பட்ட சீரீஸ் இருக்குது. அண்ட் ஃபாரின் சீரீஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ டைரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அண்டு டிஸ்னி ஹாட்ஸ்டார்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓடிடி தளங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இப்போது மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியஸை நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த சீரியஸ் அப்படின்றது பயங்கர பாப்புலர். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை, பல பேருக்கு அந்த சீரியஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மணி ஹெய்ஸ்ட் சீரியஸ் எண்ட் ஆனது நிறைய பேருக்கு உண்மையிலுமே ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். பட் அந்த மணி ஹெய்ஸ்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து அகைன் ஒரு சீரியஸ் வருது, அதுவும் தமிழ் டப்பிங்லேயே வருது இந்த செப்டம்பர் 19 ஸோ இந்த சீரியஸோட கதைக்களம் என்னவா இருக்க போகுது, இந்த சீரியஸ்ல நாம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், அண்ட் இந்த சீரியஸ்ல எவ்வளவு எபிசோட்ஸ் இருக்க போகுது, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். ஸோ பில்லியனர்ஸ் பங்கர் இந்த சீரியஸோட கதைக்களம் என்ன? வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆக போது இந்த வேர்ல்டு வார் 3ல அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக பணக்காரங்களாம் சேர்ந்து ஒரு பங்கர்ல போயிட்டு தஞ்சம் புகுறாங்க. பட் கதையில இவங்க 2 ஃபேமிலியை தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இந்த 2 ஃபேமிலிக்குமே ஆல்ரெடி பாஸ்ட் இருக்கு. அந்த இவங்களுக்குள்ளார நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, இவங்களுக்குள்ளார நிறைய பகைகள் கூட இருக்கு போல. ஸோ இப்படிப்பட்ட 2 ஃபேமிலி ஒரே இடத்துல வாழ்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. அந்த இடத்துல இவங்களோட அந்த லைஃப் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, அண்ட் இந்த 2 ஃபேமிலியும் தங்களுக்கான ஆட்களை சேர்த்துக்கிட்டு இவங்க 2 ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றாங்க, அண்ட் வேர்ல்டு வார் 3னால வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றதான் வந்து இந்த சீரியஸோட கதைக்களமா இருக்க போகுது. அண்ட் இந்த சீரியஸ்ல நாம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஹைடெக் என்விரான்மெண்ட்குள்ளார ஒரு சீரியஸ் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் வச்சிருக்காங்க. பிகாஸ் பில்லியனர்ஸ் பங்கர்னாலே அது வந்து கண்டிப்பா ஹைடெக் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம நிறைய சைஃபை ஆஸ்பெக்ட்ஸில் சில விஷயங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு எமோஷனல் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து இந்த 2 ஃபேமிலிக்குள்ளார எந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி இந்த 2 ஃபேமிலிக்கு நடுவில் வரக்கூடிய சண்டைகளால் மற்ற எல்லாரும் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அண்ட் வெளியில் வேர்ல்டு வார் 3 நடக்குது, இதோட அந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்றது இவங்க எல்லாரும் எப்படி பாதிக்குது, அண்ட் இதை நோக்கி தான் இந்த சீரியஸோட கதைக்களம் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரியுது. சரிப்பா, மணி ஹெய்ஸ்ட்ல நடிச்ச ஆக்டர்ஸ் யாரும் இதில் நடிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த ஒருத்தரும் நம்ம அர்த்தரோ தான், அந்த இரிட்டேட்டிங் ஃபெல்லோ தான் இந்த பில்லியனர்ஸ் பங்கர் சீரீஸை நடிச்சிருக்காரு. இதுலேயும் அந்த இரிட்டேட்டிங் கேரக்டர் தானா இல்லை வேற மாதிரியான ஒரு நல்ல கேரக்டரா அப்படின்றது நம்ம சீரியஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த சீரியஸில் டோட்டலாக 8 எபிசோட்ஸ் அண்ட் தமிழ் டப்பிங்லேயே இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. காரணம் மணி ஹெய்ஸ்ட்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதை தமிழில் ரிலீஸ் பண்ணலைன்னா தான் வந்து நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பில்லியனர்ஸ் பங்குன்னு சொல்லக்கூடிய மணி ஹெய்ஸ்ட் கிரியேட்டர் இருந்து இப்படி ஒரு சீரியஸ் வருதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த சீரியஸ் மணி ஹெய்ஸ்ட் கிரியேட்டர்ஸான அலெக்ஸ் பினா கிட்டே இருந்து தான் வந்து இந்த சீரியஸ் வருது. ஸோ கண்டிப்பாக மணி ஹெய்ஸ்ட் மாதிரியே ஒரு தரமான சீரியஸாக இருக்கும் அப்படின்றத நம்புவோம். இதுலேயுமே அந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது பக்காவாக எழுதியிருக்காங்களா மணி ஹெய்ஸ்ட் மாதிரியே அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அந்த எமோஷனல் த்ரில்லர் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம சீரியஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 19 அப்போ இந்த சீரியஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த சீரியஸ்க்கு நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.